தெரியுமா? சாதம் எடுத்துக்கோங்க. சோறு வீட்டில் அதாவது பழைய சோறு எடுக்கிறத விட நம்ம வடிச்ச சோறு எடுத்துக்கலாம். அப்புறம் தயிர் எடுத்துக்கலாம். இது வந்து தேங்காய் எண்ணெய், 2 வாழைப்பழம். ஒன்று போதும், நாங்கள் 2 பேருமே போட போகிறோம். அவன் நல்லா இருந்ததுனால இப்போ நீங்கள் போடும்போது நானும் போட்டுக்கிறேன்னு சொன்னதுனால 2 பேருக்கு தான் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வடிகட்டி நம்ம அந்த பேக்கை ரெடி பண்ணிடலாம். வாழைப்பழம் எடுத்துக்கலாம், பசிச்சு போட்டுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் முடி உங்களுக்கு எந்த அளவு இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. சாதம் சேர்த்துக்கலாம். நல்ல ஹேர் வந்து இந்த வாழைப்பழம் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங். இன்னுமே இது கூட ஆயில் சேர்த்தோம்னா இன்னுமே நல்லா இருக்கும். கோகோனட் ஆயில் இது வந்து அழுக்கு இல்லாத தலையில இந்த பேக்கை போடுங்க. தலையில அழுக்கோட இந்த பேக்கை போடாதீங்க. இப்போ தயிர் போட்டு இந்த அளவு போதும். இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ வந்து சூப்பராக இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை நம்ம வேணும்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ரைஸாக தெரியும். அதை வந்து நம்ம வந்து இதை வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி பெரிய ஹோல் இருக்கிறதுல வடிகட்டிக்கலாம். எவ்வளோ க்ரீமியா எப்படி இருக்கு பாருங்க. கடையில் மாஸ்க் வாங்குவோங்க அந்த மாதிரி இருக்கு. இது ஒருத்தருக்கு சூப்பராக வடிகட்டியாச்சு. உங்களுக்கு சப்போஸ் இது கட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுன்னா கூட கொஞ்சம் தயிர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வடிகட்டுறதுக்கு முன்னாடியே பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜார்லேயே தயிர் போட்டு அடிச்சுக்கோங்க. அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு மாதிரி இந்த வெதெல்லாம் இருக்கு அது வந்து ஹேரில் வந்து வாஷ் பண்ணி போகலாம். நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் எப்படின்னு போட்டுக்கலாம்ப்பா. நீங்கள் இல்லைன்னா டவல் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த பேக் வந்து சப்போஸ் இதுலலாம் பட்டு சின்னதாக இருக்கும் இல்லையா, கலர் ஆகாது, வாஷ் பண்ணால் போயிடும். வந்து பேக்கை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தலையில அப்ளை பண்ணிடலாம். வாங்க தலையில மட்டும் இல்லை, இது ரூட்ல மட்டும் இல்லை, நம்ம டை போடுற மாதிரி இந்த இடம் எல்லாமே பாருங்களேன் ரொம்ப ட்ரையா இருக்கு. எனக்கு தெரியுது உங்களுக்கு ட்ரையா இருக்கு. இந்த கோயிலுக்கு போறோம் அது தலைக்கு வெறும் தலைக்குன்னு குளிச்சு ஒழுங்கா மெயின்டைன் பண்ணல. இடையில ஒரு 15 டேஸாவே மெயின்டைன் பண்ணல. லாஸ்ட் வீக் அதை ஆயில் வச்சு கொஞ்சம் பண்ணா அப்ப நல்லா இருந்தது. சரி வாங்க அப்ளை பண்ணி பேக் அப்ளை பண்ணும்போது பிரஷ் வேணும்னு இல்லை, கையிலேயே அப்ளை பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் பிரஷ்ல வந்து ரூட்ல மட்டும் பிரஷ் வச்சு அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் கையிலேயே பிரிச்சு எடுத்து ஃபுல்லா எண்ட் வரைக்குமே அப்ளை பண்ணிட்டேன்ப்பா. சூப்பரா அப்ளை பண்ணியாச்சுப்பா. இப்போ இருங்க நல்லாவே போட்டாச்சு. இதுல ஆயில் கலந்துருக்கிறதுனால நமக்கு அப்ளை பண்ண நல்லா ஈஸியாக இருக்கும். தயிர் ஆயிலா இருக்கணும், ஒரு மாதிரி வரலாம் இருக்காது. ட்ரை ஹேர் உள்ளவங்க கண்டிப்பா இந்த பேக் வந்து ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து ஹெட் கவர் ஒன்று போட்டுக்கலாம். ஹெட் கவர் இல்லைன்னா நீங்க கிச்சன்ல இருக்க கவர் ஏதாவது ஒன்று எடுத்து போட்டுக்கோங்க. எப்பவுமே வந்து ஹெட் கவர் ஒரு பேக்ல போடுறோம்னா ஹெட் கவர் போட்டாதான் அது வந்து நல்லா இதுவாகும். இல்லைன்னா மேலே வர ஒரு மாதிரி காஞ்சிரும். இப்படி போட்டுட்டு நம்ம ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிடலாம்ப்பா. ஷாம்பு வாஷ் தான் பண்ணணும், இதுக்கு பிளைன் வாஷ்லாம் கிடையாது. அவ்வளோதான்ப்பா, ஷாம்பு வாஷ் ஆரம்பிச்சாச்சு. ஷாம்பு வந்து கண்டிப்பாக அதில் ஆயில் நம்ம சேர்த்துக்கிறதுனால 2 வாட்டி போட்டால் தான் நமக்கு ஆயில் போய் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால கண்டிப்பாக ஷாம்பு வாஷ் பண்ணும்போது நீங்கள் 2 வாட்டி ஷாம்பு போடுங்க. கண்டிஷனர் உங்களுக்கு தேவைப்பட்டா போட்டுக்கோங்க. இதை சூப்பராக வாஷ் பண்ணி விட்டாச்சுப்பா. என் பொண்ணு தான் எனக்கு வாஷ் பண்ணா. இப்போ வந்து தலை வந்து நல்லா காயட்டும். நான் கண்டிஷனர்லாம் போடல, பேக் போட்டதுனால வந்து கண்டிஷனர் வேணாம்னு சொல்லிட்டேன். வந்து நல்லா காயதுக்கப்புறம் நம்ம எப்படி பார்க்கலாம். அவ்வளவுதான்ப்பா, பேக் போட்டு சூப்பரா ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. ஷாம்பு போட்டு கண்டிஷனர் யூஸ் பண்ணல, நீங்களே பாத்துருப்பீங்க. வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே